நம்ம இப்ப பாக்குற இந்த கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல மென்சுரேஷன் டாபிக்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஒரு வட்டத்தின் ஆரம் 35% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு டேஷ் குறைகிறது. அதாவது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 35% ரெடியூஸ் ஆனா அதனுடைய ஏரியா எவ்வளவு பர்சன்ட் குறையும்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? இப்ப இதை நம்ம ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஷார்ட்கட்ல சால்வ் பண்றதுக்கு முன்னாடி டைரக்ட் மெத்தட நான் உங்களுக்கு ஒரு தாடி காமிச்சிடுறேன். அப்பதான் நான் ஷார்ட்கட்ல சொல்லி தரும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இங்க கவனிங்க. இப்ப பாருங்க, நம்ம பர்சன்டேஜ்ல கொடுத்ததுனால ஆரத்தை நம்ம 100 யூனிட்ஸ் எடுத்துக்கணும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100க்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவுட் ஆஃப் 100 தான் நம்ம பர்சன்டேஜ் சொல்லுவோம். அப்ப ஆரத்தை என்ன வச்சுக்கலாம்? 100 யூனிட்ஸ். இப்போ அதை நீங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 10,000 யூனிட்ஸ் வரும் இல்லையா? பை 10,000 யூனிட்ஸ் வரும். இப்போ புது வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35% குறைஞ்சு போச்சு இல்லையா? அதனால 100ல இருந்து 35 குறைஞ்சிங்கன்னா 65 யூனிட். இதை நீங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா புது ஆரத்தோட பரப்பு பை 4225 வரும். சரியா? அப்ப பழைய ஆரத்தோட பரப்புக்கும் புது ஆரத்தோட பரப்புக்கும் என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 5775 குறைஞ்சிருக்கு. சரியா? இப்ப இந்த பழைய ஆரத்துல இருந்து புது ஆரத்துக்கான குறைஞ்ச அளவுக்கான சதவீதத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 57.75 வரும். சரியா? அல்லது இந்த 0.75 நீங்க என்ன வச்சுக்கலாம்? 57 3/4% வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதை நம்ம எக்ஸாம்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல போட்டோம்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகும். சரியா? இப்ப நம்ம ஷார்ட்கட்ல பார்ப்போம். கவனிங்க. இப்ப இங்க கவனிங்களேன். இப்ப உதாரணமா ஒரு ஆரத்துல 10% குறையுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆர் ஸ்கொயர் 2 தாட்டி அதை எழுதிக்கணும். சரியா? மறக்கக்கூடாது. இப்ப பாருங்க -20. சரியா? இது ரொம்ப சிம்பிள் தானே. இப்ப ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்க கண்டுபிடிச்சு போறதா இருக்கும். என்ன அப்படின்னா இந்த 10க்கு 10%. 10க்கு 10% என்ன? 10 ஸ்கொயர் பண்ணா 100. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. கடைசி டிஜிட்ல இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்ப என்ன வரும்? 1 வரும். அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. என்ன 19? -19. 20ல இருந்து -20ல இருந்து இதை நீங்க கழிச்சீங்கன்னா என்ன? -19 வரும். சரியா? சரி. இப்ப அதே 20% குறையுதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 20 40 -40. 20க்கு 20% கண்டுபிடிக்கணும். 20க்கு 20% கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4 வருமா? அந்த 4 இது அப்படியே நீங்க 40ல இருந்து 4 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 36. என்ன 36னா -36. அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப நம்ம சம்முக்கு வருவோம். 35 35% ரெடியூஸ். அப்ப -35 -35ன்னு போடுங்க. இப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 70 கிடைக்கும். -70. அவ்வளவுதான். இப்ப 35க்கு 35%. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்டா கண்டுபிடிங்க. 35% அப்படியே ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 35 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1225. அப்ப 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 12.25. சரியா? அப்ப இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா 57 புள்ளி -57.25. அவ்வளவுதாங்க. சரியா? சரி. 75 25 இல்ல 75. சரிங்களா? இங்க 00 இருக்குன்னு நினைச்சுக்கலாம். இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 57.75. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 57 3/4. சரிங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இப்ப நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.